பெரும்பாலும் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, இந்த தேவதை தான் சீப்பான கெஸ்ட்டா கூப்பிடுறாங்க. சாரி அது என்னது? சீப் கெஸ்ட்டா கூப்பிடுறாங்க. எனக்கு எனக்கு மட்டும் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சரி, அத கலந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, இல்ல டீச்சர்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல ஒரு என்ன சொல்றது? வெளியேருந்து பார்க்குற பப்ளிக்கா இருக்கட்டும். "என்ன இருக்குன்றா கூப்புடுற?" அப்படின்றது தான் எல்லாருக்குமே இருக்கும். உடனே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து, "என்ன இல்லடா அதுகிட்ட" அப்படின்லாம் கேட்டுவிடாதீங்க. சொல்றேன். அதான் புரியல. எதுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டூடண்ட் வந்து இவங்க இருந்தா தான் சார் எனக்கு வந்து இது மோட்டிவேஷனா இருக்கு. எனக்கு அரியர் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிடுவேன். அவங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து நின்றா போதும் அப்படின்னு யாரும் சொல்லப் போறது கிடையாது. ஏன்னா டீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல இல்ல இவங்க இவங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது சார் எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு அப்படின்னும் யாரும் சொல்லப் போறது கிடையாது. அப்ப யார்ரா இவங்கள செலக்ட் பண்றது? இப்போ நான் ஒரு ஆர்கனைசர்ன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஈவென்ட் ஆர்கனைசர். நான் ஒரு காலேஜ்ல போய் சார் நான் ஈவென்ட் பண்ணணும்னு சொன்னேன்னா, இல்ல இல்ல இது வந்து ஹெட் ஆஃபீஸ்ல தான் கேட்கணும். மேல் இடத்துல தான் முடிவு பண்றது. அப்படிதான் சொல்லுவாங்க. மோர் தென் காலேஜ்ல அப்படிதான் சொல்லுவாய்ங்க. அப்போ அந்த ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கிறவனுக்கும், இந்த மேல் இடத்துல இருக்கிறவனும் தான் இந்த வீடியோ உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே ஸ்டூடெண்ட் கிட்ட கலந்தாய்வு பேசுறது கிடையாது. டீச்சர்ஸ் கேட்க மாட்டாங்க. மேல் இடம் தான் முடிவு பண்றது. மேல் இடம் தான் சும்மா போர் அடிக்குது போல இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்றது? ஒரு 10:00 காலேஜ் ஆரம்பிச்சு 9:00 வரையும் நடுவுல கேப்ல அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருப்பான். டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாய்ங்க. மத்தவனுக்கு வேலை பார்த்து அவங்கவங்களுக்கு வேலை இருக்கும். ஒரு வாட்ச்மேன் கூட பார்த்தீங்கன்னா, கதவ திறப்பான், போவான். அவனுக்குன்னு ஒரு வேலை இருக்கும். பட் இந்த மேல் இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் வேலை இருக்காது. இவங்கலாம் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது, இவங்கள பார்த்துருப்பான். ஆஹா! இவங்க தான்டா நம்ம காலேஜுக்கு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காய்ங்களா? எதுக்கு? உடனே வந்து நான் படிக்கிற காலத்துல அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவாங்க. இப்பவும் சில காலேஜ் இருக்கு. கோபிநாத் அவர்கள வந்து கூப்ட்டு பேசுற காலேஜும் இருக்காங்க. அப்புறம் ஈரோடு மகேஷா இருக்கட்டும், முன்னாள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள கூப்ட்டு பேச வைக்கிறதா இருக்கட்டும், பல பேர் பேசுறாங்க. அந்த காலேஜும் நெறைய இருக்கு. அதுக்கு நடுவுல இந்த மாரி தேவதைகள கூப்ட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துற காலேஜும் இருக்கு. எனக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, எனக்கு மட்டும் இல்ல. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இருக்க டவுட் என்னன்னா, கூப்ட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு எத வச்சு கூப்பிடுறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. எத வச்சு சாரி எத பார்த்து கூப்பிடுறீங்க? அப்படிதான். எத வச்சியா, இல்ல பார்த்தா அது என்ன சொல்றது? என்ன பேசினாலும் தப்பா தப்பா போய் போற மாரி இருக்கு பாருங்களேன். நான் காமனா தான் கேட்கிறேன். நீங்க எத பார்த்து, இல்ல எத வச்சு கூப்பிட்டீங்க? கூப்பிட்டீங்க, ஸ்டேஜ்ல நிக்கிறாய்ங்க. என்ன பண்ணுவாய்ங்க? அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? அத பார்த்து தானே கூப்பிடுறீங்க. அத தானே அங்க பண்ணுவாய்ங்க. ஆ, ஆஹா! நம்ம இந்த மாரி ஆனனால தான் நம்மள பார்த்து கூப்பிட்டுருக்காய்ங்க. அப்ப என்ன பண்ணுவான்? அந்த மாரி தான் ஆடுவான். சரிங்க. எனக்கு ஒரே கேள்விங்க. இப்ப நீங்க கூப்பிட்டீங்க. ஸ்டூடண்ட் இருக்கான். அவங்க காலேஜ்ல ஒரு 1000 பேர் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 1000 பேர்ல நீங்க நினைக்கிறீங்க 1000 பேரும் முட்டா பையனா இருக்கனால தான் இந்த மாரி ஆளுங்கள கூப்பிடுறீங்கன்னு நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க நம்பல. நாங்க ஒரு 100 பேராச்சும் அதுல ஒரு புத்திசாலியா இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ்ல 100 பேர் புத்திசாலியா இருப்பாங்க. நாங்க நம்புறோம். ஏன்னா நீங்க நம்பியிருந்தீங்கன்னா வேற ஆள கூப்பிட்டுருப்பீங்க. நாங்க ஒரு 100 பேரு புத்திசாலியா இருப்பான்னு நம்புறோம். அந்த 100 பேரு உங்கள என்ன நினைப்பான்? இந்த தேவதைய கூட்டு வந்து நிறுத்தினீங்கன்னா, அந்த 100 பேரு உங்களையும் உங்க காலேஜ பத்தி என்ன நினைப்பான்? மத்தவன விடுங்க. அதுல வேடிக்கை பார்க்கிறவனா இருக்கட்டும், அவங்க கூட வரவனா இருக்கட்டும், எல்லாரையும் விட்டுருங்க. உங்க காலேஜ் ஸ்டூடண்ட் என்ன நினைப்பான்? அந்த 100 பேரு. சரி. இன்னொரு கோமாளிய கூப்பிடுறீங்க. இப்ப இவரு வந்து என்ன பண்ணுவாரு? ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வைக்கிறேன் பாருங்களேன். இந்த மாரி நிகழ்ச்சி கூப்பிடுற மேதாவிங்க நீங்கலாம் வந்து டெஃபினட்டா என்னோட நெறைய படிச்சிருப்பீங்க. அதுல டவுட்டே கிடையாது. ஆனா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னர் தேவை. டெஃபினட்டா தேவை. அது காலங்காலம் அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க சோசியல் மீடியா எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு வந்து மன்னை சாதிக்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. ரொம்ப பழசு. மன்னை சாதிக்க ட்விட்டர் உலக நாயகன், Facebook வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தா பேசி போடுவாப்படி. நீங்க இன்ட்ரோ கொடுக்க வேணாம், நானே கொடுத்துறேன். ஹாய் ஃப்ரான்ஸ், நான் தான் உங்க மன்னை சாதிக், லெஜெண்ட், செலிபிரிட்டி, காதலன், காதல் மன்னன், சாக்லேட் பாய், உங்கள் மன்னை சாதிக். போதுமா? அப்ப அவரு பயங்கர வைரல். அவரும் சில காலேஜ்ல ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதுலருந்து இன்னும் ஒரு கோமாளி கிடைச்சதுக்கு அப்புறம் அவர கைவிட்டாய்ங்க. இன்னும் ஒரு என்டர்டெய்னர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இவரு ஜிபி முத்து அவர்கள புடிச்சாங்க. அவர வச்சு கொஞ்ச நாள் உருட்டி பிரட்டி ஓட்டிட்டே இருந்தாங்க. எந்த ஒரு மீடியா எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பெருமையா பேசுறது, அப்படியே பசங்க கை தட்டி இப்ப அவரு எங்க போனாருன்னே தெரியல. இப்பலாம் எவ்வளவு வீடியோ போட்டாலும் பார்க்கறதில்ல. ஏன்னா, அத விட ஒரு சூப்பரான ஒரு காமெடி நம்மளுக்கு கிடைச்சுட்டான். காத்து கருப்புன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர பத்தி கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கோமாளி கிடைச்சோனே இவரெல்லாம் விட்டாய்ங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜிபி முத்து வச்சோ, இல்ல மன்னை சாதிக் வச்சோ, காத்து கருப்ப வச்சோ யாரும் வந்து இன்டர்வியூ கூப்பிட மாட்டாங்க. பேச மாட்டாங்க. வந்தா மக்கள் வந்து ஸ்டேஜ்ல நின்று அவார்ட் குடுக்க மாட்டாய்ங்க. கை தட்ட மாட்டாங்க. இதெல்லாம் நடக்காது. ஏன்னா, அவரு பழசாயிட்டாரு. அந்த என்டர்டெய்னர் பழசாயிட்டாரு. புது என்டர்டெய்னர் நம்மளுக்கு இப்ப கிடைச்சிட்டாரு. அவர வச்சு தான் இப்ப ஓட்டுவாய்ங்க. அவரும் எத்தன நாள் ஓட்டுவாய்ங்கன்னா, இத விட ஒரு கோமாளி கிடைச்சான்னா இவர விட்டுருவாய்ங்க. இவர விட சிறந்த கோமாளி கிடைச்சா இவர விட்டுருவாய்ங்க. இதான் ரியாலிட்டி. தயவு செஞ்சு மேலிடத்துல இருக்கக்கூடிய நபர்களே, இதுதான் ரியாலிட்டி. மக்களுக்கு ஒரு என்டர்டெய்னர் தேவ. ஒரு என்டர்டெய்னர் கிடைக்கிற வரைக்கும் ஒரு என்டர்டெய்னர் வச்சு ஓட்டுவாய்ங்க. அத நம்பிக்கிட்டு கூப்பிட்டு வந்து, ஓஹோ! மக்கள் பயங்கர சப்போர்ட் பண்றாய்ங்க, ஆரவாரமா இருக்காங்க. அப்படிலாம் கூட்டு வந்து நிறுத்தாதீங்க. இது நீங்க காலேஜ் என்னங்க கலாட்டால கூப்பிடலையா? இல்ல வந்து பிகைன் வூட்ஸ்ல வந்து கூப்பிடல. ஏங்க அவன் வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர் கூட்டு வந்து இன்டர்வியூ எடுப்பான். பல பேர எடுத்துக்கிட்டு இன்டர்வியூ எடுப்பான். அது அவன் வேல. பட் நீங்க காலேஜ் நடத்துறீங்க. உங்களுக்கு அதுக்கும் பெரிய டிஃபரெண்ட் இருக்கு.
ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ 2ம் மிங்கிள் பண்ணிக்காதீங்க. நீங்க அறிவார்ந்த ஒரு அறிவு ஆய்வரை உருவாக்கக்கூடிய ஒரு ஆட்கள். எனக்கு என்ன இப்ப 2 கோமாளி கூட்டு வந்து இப்ப நிறுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்க எத பார்த்து இத செலக்ட் பண்ணி வந்தீங்களோ, அதுதான் அங்க பண்ணும். இவங்கள நீங்க எத பார்த்து செலக்ட் பண்ணி கூட்டு வந்தீங்களோ, அதுதான் அவரு அங்க பண்ணுவாரு. இல்ல மாற்று கருத்தே கிடையாது. 2 பேருமே இதான் பண்ணுவாய்ங்க. இத வந்து ஸ்டூடண்ட் நின்னுட்டு இப்படி பார்த்து கை தட்டிக்கிட்டு, அதான் நான் சொன்ன மாரி ஒரு 100 புத்திசாலி அங்க நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன நெனைப்பான் அத சொல்லுங்களேன்? என்ன நெனைப்பான்? ஸோ இது வந்து உங்க மரியாதைய நீங்களே கெடுத்துக்கிற மாரி, தயவு செஞ்சு இந்த மாரி கோமாளிகள கூட்டு வந்து ஒரு காலேஜ் இவென்ட்ல ஸ்டூடண்ட்ட கேளுங்களேன். கத்துவாங்க. உனக்கு என்ன தெரியும்? அவன் வந்து 2 பேரும் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடண்ட் எவ்ளோ ஹேப்பி ஆனாங்க தெரியுமா? உனக்கு என்ன சொல்றது? சார் அவன் வந்து அட போங்க சார். இதெல்லாம் நம்பி வச்சுக்கிட்டு போயிட்டு கூப்பிடுறதெல்லாம் இப்ப நான் சிரிக்கிறேன் பார்த்தீங்களா? நீங்க நீங்க வந்து இந்த ஸ்டூடண்ட் இவங்க 2 பேரும் வந்தோனே பசங்க பயங்கர என்ஜாய் பண்றான். அப்பாடா! இதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சத நெனச்சு நான் சிரிக்கிறேன் பார்த்தீங்களா? ஐ மீன் இதுதான் சொல்லுவோம். பொழப்பு சிரிப்பா சிரிக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கத தான். கோமாளிகள கூட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துறீங்க. சில காலேஜ்ல போங்க. நீங்க ஒரு எங்கேயாவது ஒரு சில காலேஜோட ஈவ் நீங்க ஒரு சில காலேஜ் பாருங்க. ஒரு தானு சார் பேசுறதா இருக்கட்டும், இல்ல ஈரோடு மகேஷ் பேசுறதா இருக்கட்டும், மதுரமுத்துன்னு கூப்பிடுவாங்க. இப்ப நம்ம வந்து 2கே கிட்ஸ்க்கு வந்து மதுரமுத்துன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி காமெடியனா நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். பட் எங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியில ஃபைனல் பார்த்தீங்கன்னா, ஒரு பிலாசபி பேசுவாரு. காலேஜ்ல போய் ஒரு அவரு பார்த்தீங்கன்னா, கூட்டு போய் ப்ராப்பர்ட்டி காமெடிலாம் பண்ண மாட்டாரு. அவருக்கு அறிவு இருக்கு. அவருக்கு காலேஜ்ல என்ன பண்ணணும்னு தெரியும். கீழ என்ன பண்ணணும்னு தெரியும். ஸ்கூல்ல என்ன பண்ணணும்னு தெரியும். ஒரு பர்த்டே ஈவென்ட்க்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அந்த மாரி அறிவாளிங்க. இவங்க வந்து அப்படிலாம் கிடையாது. காலேஜ் ஈவென்ட்ல என்ன பண்றாங்களோ, அத தான் வந்து ஸ்கூல் ஈவென்ட் கூட்டு போனாலும் அதான் பண்ணுவாய்ங்க. ஒரு கல்யாண ஃபங்ஷன் கூட்டு போனாலும் அதான் பண்ணுவாய்ங்க. எல்லா இடத்துலயுமே இந்த ஒண்ணா தான் பண்ணுவாய்ங்க. இப்போ மதுரமுத்து மாரியோ, இல்ல வந்து ஈரோடு மகேஷ் போயிட்டு நீங்க ஒரு ஒரு மேரேஜ் ஈவென்ட்டுக்கோ, இல்ல வேற ஏதோ ஒரு ஈவென்ட் போங்களேன். திருவிழா ஈவென்ட் கூப்பிடுங்களேன். கூப்பிட்டீங்கன்னா அவர் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுவார். அங்க என்ன பண்ணுமோ அங்க தெளிவா பண்ணுவாரு. இவர் காலேஜ் ஈவென்ட் போங்களேன். போய் உட்கார்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அங்க என்ன பண்ணுமோ அங்க பண்ணுவாரு. பட் இந்த மாரி ஆளுங்க எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் ஒரே இதுதான் பண்ணுவாய்ங்க. இப்போ உங்களுக்கே ஒரு இது தோணலையா? என்னடா நம்ம இப்படி கூப்பிடுறோமே, இப்படி பண்றாய்ங்களே உங்களுக்கு ஒரு மாரி உறுத்தலையா? தயவு செஞ்சு உடனே இந்த வீடியோ பார்த்துலாம் நீங்க திருந்தணும் போலாம் கிடையாதுங்க. கோமாளித்தனமா இருக்குங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க கூப்பிடுற நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. அப்படின்றத இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு சொல்லிட்டு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாசிப்போம். இந்த மாரி டிஃபரெண்டா வீடியோ போடுற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ மை டியர் ஹானரபிள். ஐ அம் ஷௌகத். பாய்.